டீசர்லயே தெரிஞ்சது. அது தவிர டீசர்லயே ஒரு சாங்கு ராஜா சாங் ஒன்று வருது. ஏற்கனவே ஒரு காப்பிரைட் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது காப்பிரைட் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதுக்கு என்ன ரைட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறீங்களா? அது சொன்னா ஓகே. மழை பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது வந்து படத்துல அது ஒரு கேள்வியாவே வச்சிருக்கோம்னா, இப்போ ஜென்ரலாவே நாம வந்து எல்லார பத்தியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நானும் விஜய் ஆண்டனியும் 20 வருஷமா நண்பர்கள் தான். ஆனா விஜய் ஆண்டனிக்கு வந்து விஜய் மில்டனுக்கு வந்து என்ன பண்ணா பிடிக்கும் என்ன பண்ணா பிடிக்காதுன்னு ஒரு பேசிக் விஷயம் தெரியும். என்னோட ஃபேமிலி என்ன, எத்தனை குழந்தைன்னு தெரியும். ஆனா என்னோட விருப்பு வெறுப்புகளோ இல்ல நான் வந்து தனியா இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேனோ அதை பத்தி அவருக்கு கவலை கிடையாது. அவர் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. அது எவ்வளவு வருஷம் நட்பா இருந்தாலும். அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. யாரை பத்தி எவ்வளவு தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து அவ்வளவு எவ்வளவு தூரம் ஒருத்தர் கூட டிராவல் பண்றோமோ அதை பத்தி அதை பொறுத்துதான் அவரை பத்தி நம்ம புரிஞ்சுப்போம். அந்த மாதிரி இந்த படத்துல விஜய் ஆண்டனிக்கு வந்து ஏன் மழை பிடிக்காது, இவன் யாரு அப்படிங்கறத வந்து ஒரு கேள்வியாவே ஸ்கிரிப்ட்ல வச்சிருக்கோம். இதுக்கு வந்து எந்த அளவு ஆன்சர் பண்ணிருக்கோன்றது வந்து வியூவர்ஸ் சைட்ல வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனா வச்சிருக்கோம். அதாவது எல்லாத்தையும் அன்டோல்டு ஏரியான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கதையிலும் கதை வந்து எல்லாத்தையும் சொல்லிடும், கவிதை வந்து சொல்ல முற்படும். அந்த இன்பிட்வீன் கேப்ஸ் வந்து வியூவர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த படத்தை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அது அந்த படம் பார்த்துட்டு நீங்க விஜய் ஆண்டனிக்கு ஏன் மழை பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. விஜய் ஆண்டனி சார் கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுல ஒரு சின்ன டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. 2 பேரை கிளைம் பண்றாங்க அந்த காப்பி ரைட். அதை சார்ட் அவுட் ஆயிடும் நினைக்கிறேன் இன்னைக்குள்ள. ஒரு சைட்ல அவங்க சொல்றாங்க, ஒரு சைட்ல மியூசிக் கம்பெனி சொல்றாங்க. டீசர்ல வந்து இருக்கணும்னு டைரக்டர் ஆசைப்படுறாரு. சார்ட் அவுட் பண்ணிட்டு நாங்க சொல்றோம். விஜயானி சார், இந்த படத்துல ப்ரொமோ ஒண்ணு போட்டாங்க டைரக்டர் நடிச்ச மாதிரி. அதுல ஒரு டைலாக் வருது, முதல் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் ஒரே மாதிரி நடிக்கிறாருன்னு. உங்க நண்பரா இருந்தாலும் எப்படி அந்த சீனை நீங்க விட்டீங்க? கலாச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் அதான் பண்றேன் சார். ஆக்சுவலா இல்ல ஐம் சாரி. இல்ல அதாவது சார் தேங்க்யூ சார். சார் நம்ம சச்சின் டெண்டுல்கரை பார்த்து யோ என்னையா ஆடுறேன்னு நம்ம தைரியமா கேட்கலாம் சார். ஏன்னா அவர் எவ்வளவு ஆடுவாரும் உலகத்துக்கே தெரியும். அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்பிடன்ட் இருக்கு. அந்த சீனை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு அனுப்பிச்சது அதுதான். சார் இது வேணுமா? ஏன்னா ஊர்ல இருக்க எல்லா மடையங்களும் உங்களுக்கு நடிக்க தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து நீங்களே வந்து சார் எனக்கு நடிக்க தெரியல சார், எனக்கு வராது சார், நான் வந்து ஒரு இன்ஜினியர் தான் சார், மியூசிக் வராது நீங்களா சொல்லிக்கிறீங்க சார், ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியும். அப்படி சொல்லாதீங்க வெளியே. இந்த படத்துல அதை நம்ம சொல்லணுமா வேணாமா நீங்க டிசைட் பண்ணுங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. அவர் தான் சொன்னாரு. அதான் நான் நேச்சுரலா இருக்கேன் சார். எனக்கு கோவம் வந்தா எப்படி இருக்கும், நான் சிரிச்சா எப்படி சிரிப்பேன், நான் காமெடி பண்ணா எப்படி இருக்குன்ற மாதிரி. நான் இதான் நான் தெரியலன்னு சொல்றேன்னா, மைக்கேல் மேனன் காமராஜன் ஒரு படம் பார்த்தேன் சார். ஆக்சுவலா அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெரியும்னு சொல்றது வந்து தவறு. ஆக்சுவலா அது வந்து வேற. நான் மியூசிக் சைட்ல கூட நீ இன்னைக்கும் யார் கேட்டாலும் தெரியாதான்னு சொல்வேன். நான் ஏன்னா நான் சிம்பனி, ராஜா சாரோட கம்போசிஷன், அவரோட ரீரெக்கார்டிங் பேட்டர்ன் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் வந்து சொல்றேன். இப்போ தெரியலன்னு சொல்றது ஒன்றும் தவறு இல்லை சார். தெரியலன்றதுக்கான அது எதுக்கான முதல் ஸ்டெப்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் சின்ன ஒரு குழந்தைத்தன்மை நம்ம கிட்டே இருக்கும். ஆக்சுவலா எப்பவுமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே போர் அடிச்சிடும் வாழ்க்கையே. இப்ப தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு லைஃப்ல? ஒண்ணுமே இல்ல. தெரியலன்னும் போது அது என்ன? இந்த எதுக்கு நீங்க படத்தை பார்க்க வரீங்க? உங்களுக்கு தெரியல படம் பார்க்க வரீங்க. ஆக்சுவலி நாளைக்கு எதுக்காக நீங்க ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போறீங்க? தெரியலன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக போறீன்ற மாதிரி என் லைஃப்லயும், என் கேரியர்லயும், என் நடிப்புலயும், மியூசிக்லயும், லைஃப் எல்லாத்துலயுமே வந்து தெரியல அப்படின்ற விஷயத்த பர்பஸ்ஃபுல்லா இல்லாம தாட் ப்ராசஸ்ல வித்தியாசமா அப்ளை பண்ணி பாக்குறேன். நல்லா இருக்கு. சின்ன ஒரு growth இருக்கு. ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன். குழந்தை மாதிரி இருக்கேன் இந்த வயசுலயும். அந்த தாட் எனக்கு இருக்குன்றதுனால தெரியலன்றதுக்கு டேர்ம் அதான் சார். ஆக்சுவலி தாட் ப்ராசஸ்ல தெரியலன்னு சொல்றீங்க. பட் உங்க சாங்ஸ்ல வந்து ஒரு கேட்சி ஃப்ரேஸ் ஒண்ணு நீங்களே கொண்டு வரீங்க. அந்த கேட்சி ஃப்ரேஸ் பெரிய ஹிட் ஆகும். அது வச்சுதான் ஒரு கேள்வியை, இந்த கேட்சி ஃப்ரேசஸ் வரிகள் அதுதானா இசைதானா எது வந்து இன்னைக்கு ஒரு கான்ட்ரோவர்சி பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு. யாருமே ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. 2 கண்ணும் தேவைன்றாங்க, 2 கையும் தேவைன்றாங்க. யாராவது ஒருத்தர் கத்துவாட்டா இதுதான்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குறாங்களா இல்ல எது உண்மை? இந்த வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவை ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா? ஆக்சுவலா அதுல 2மே கட்டி பிடிச்சிட்டு இருக்கும். இசையும் பொண்டாட்டி புருஷன் மாதிரிங்க. ஆக்சுவலா இதுல பொண்டாட்டி பெருசா புருஷன் பெருசான்னு கேட்டா 2 பேரும் தான். உறவு தான் முக்கியம். ஆக்சுவலி ஒன்னு தாண்டி ஒண்ணு. வெறும் சிம்பனி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மியூசிக் தான். படத்துல ரீரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான். சோ பாட்டுன்னு வரும்போது அதுல வந்து கண்டிப்பா லிரிசிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. எல்லாம் சேர்ந்ததுதான். ஏதோ சின்ன விஷயத்துல ஏதோ சொன்ன விஷயத்த பெருசா தவறுதலா புரிந்து பரப்பப்பட்டு இருக்கு. ஆனா அதை கிரியேட் பண்ண 2 பேருக்குமே தெரியும். ராஜா சாருக்கும் தெரியும், வைரமுத்து சாருக்கும் தெரியும். அவங்க தெளிவா தான் இருக்காங்க. நிறைய பேர் இங்க கன்ஃபியூஸ் ஆகி அதை பத்தி ஒரு வதந்தி கிளப்பிட்டு இருக்காங்க. நம்ம கூலா இருக்கலாம், தப்பு இல்லை.
வழக்கமா என்ன ஒருத்தர் கேட்பாரு, அவர் நீங்க தானே? ஆக்சுவலா நீங்க தானே? அவரை காணவே நினைச்சிருந்தேன். நீங்க தானா? ஒருத்தர் அவர் வந்திருக்காரு அன்னைக்கு, யாரு வரல, என்னடா ஒரு காணவேன்னு பாத்துட்டு இருந்தேன். இது கேட்டு இன்னொரு கேள்வி. ஆமா. இல்ல, அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இருக்காங்க, பிடிக்காதப்போ பிரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளவுதான் மேட்ரு. அது ஒன்றும் அவங்க வந்து அன்னிலிருந்து பீஸ்ஃபுல்லா இருக்காங்க வச்சுக்கோங்க. அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குது. இந்த நாள்ல இருந்து நம்ம வேற மாதிரி வாழ்ந்து பார்க்கலாம், நண்பர்களா மாறிடுறாங்க, புருஷன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. அதான் நான் சொல்லி புரிஞ்சிச்சு. இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரமணா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. ஆமா சார், டைரக்டர் தான். ஆமா. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகம் சார். நிறைய ஆர்டிஸ்ட் குவாலிட்டி, ரொம்ப நிறைய டைம் எடுத்து பண்ணிருக்காங்க. விஜய் மில்டன் சாரோட கேமரா ஒர்க் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நானே ஃபர்ஸ்ட் டைம் கீழ இருந்து பாக்குறேன். இந்த ட்ரெயிலர் நான் பார்க்கல, எட்டு காட்டல, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எனக்கு திடீர்னு இந்த கதையில இருந்த எனக்கே இது வந்து பிரம்மாண்டமா இருந்துச்சு. பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க ப்ரொடக்ஷன் அப்படின்ற விஷயத்துல வந்து இந்த படம் அவங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் நம்புறேன். ரமணா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. மறுபடியும், அதாவது டைரக்டரா இருந்து நடிகர் ஆயிட்டீங்க இல்லையா? இப்ப மறுபடியும் வந்து நீங்க டைரக்ஷன் பண்ணணும், நாம சேர்ந்து பண்ணணும்னு விஜய் ஆண்டனி சார் சொல்லிட்டாரு. இப்போ நீங்க மறுபடியும் டைரக்ஷன் பண்ண வந்தா அவருக்கு என்ன மாதிரி கதை வச்சிருக்கீங்க, என்ன மாதிரி கேரக்டர்கள் கொடுப்பீங்க? இப்பதான் முதல் முறையா ஒரு எங்கிட்ட நானும் ரொம்ப பழகல, கொஞ்சம் கடந்த ஒரு 3 வருடமாவே நானும் விஜய் ஆண்டனி கொஞ்சம் நெருங்கி தான் பழகிட்டு இருக்கோம். இந்த படத்துல மூலமாக அவரோட நான் டிராவல் பண்றது, அவரோட இருக்கிறது, அவரோட பேசுறது, சினிமாவை தாண்டி நிறைய நாங்கள் 2 பேரும் பேசுறது அப்படின்ற நிறைய சந்திப்புகளும் நிகழ்வுகளும் நடந்திருக்கு. இதனோட கலெக்டிவா, அதாவது வந்து ஒரு ஹீரோவா, ஒரு மியூசிக் டைரக்டரா, ஒரு ப்ரொடியூசரா, ஒரு சக மனிதனா, ஒரு வெற்றி தோல்விகளை சந்தித்த ஒரு போராளியா, இது எல்லாம் சார்ந்துமே அவரோட எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அவரோட நான் கடந்திருக்கேன். இதனோட பிரதிபலிப்பா அந்த கதை இருக்கும். விஜய் ஆண்டனி சார், போன ஆடியோ லான்ச், அதாவது ரோமியோ படத்தோடைய ஆடியோ லான்ச்ல வந்து ஏதாவது ஒரு கிசு கிளப்பணும் அப்படின்னு சொன்னீங்க. இதுல எதுவும் இல்லையா? நீங்க ட்ரை பண்றீங்களா? அதாவது நான் டைம் தரேன், 5 நிமிஷம் வெயிட் பண்றேன். இங்க கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா நானும் வெயிட் பண்றேன். ஏதாவது கடினமா முயற்சி பண்ணி ட்ரை பண்றீங்க? சரி, அப்போ நான் சார் பண்ணணும் சார். சலீம் 2 வரப்போகுது ஃபியூச்சர்ல, கதை எழுதிட்டு இருக்கேன் சார். கிசுக்கு பதில் சொல்லுங்க. கிசுக்கு நான் வாங்கலாங்க, மேல அதை பேசுவோம், வரல, நம்மளே ட்ரை பண்ணுவோம். சரி, புது இயக்குனர்கள் வந்து உங்களுக்கு நிறைய கதை சொல்றாங்க. ஆமா. அத பத்தி நீங்க சொல்லுங்க. இல்ல, ரொம்ப யங் டேலண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதுக்கு கிசுக்கு தான் நீங்க சொல்லணும். அது எப்படி பாப்பா உங்க பேர் என்ன பாப்பா? இல்ல, திறமையான இயக்குநர்கள் வராங்க. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா பிலிம் ரோல் இருந்தாதான் படம் எடுத்து பார்க்க முடியும், ரொம்ப கஷ்டம். இப்ப பாத்தீங்கன்னா வெறும் போன்லயே வந்து நம்ம வீட்டுல ஷூட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் எடிட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இப்போ வந்து படம் பண்ற ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாமே வேற லெவல்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற பெரிய growth இருக்கு. இதை நீங்க கிசுக்கு எழுதிக்கங்க. சரி, ஊடக நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நீங்க எல்லாம் வந்து இவ்வளவு அழகா இந்த விழாவை சிறப்பிச்சதுக்கும் நன்றி. இது ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் விழா தான். அடுத்தடுத்து நிறைய உங்களோட கலந்துரையாடல் இருக்கு, ட்ரெய்லர் லான்ச் இருக்கு, ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் இருக்கு. இந்த நேரத்துல நான் சொல்ல மறந்தது வந்து இந்த படத்துல மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்த நம்முடைய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சாருக்கு, தாலி தனஞ்சியா, பிருத்திவி அம்பார், முரளி சர்மா, சரண்யா பொண்ணு மேம் அருமையான ஒரு கேரக்டர் இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. இப்படி பல பேர் இணைந்து ஒரு நல்ல படைப்பை எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கு விஜய் மில்டன் சாருக்கு நன்றி. விஜயனி சார், எங்க கூடவே பயணிக்கிறோம். ஒரு நாள் எங்களுக்காக இந்த படத்துல நடிக்கும் போது நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்டா வச்சேன் சத்யராஜ் சார்கிட்ட, சார் நீங்க வந்தா எங்க விழா இன்னும் கலகலப்பாவும் பெருசாவும் வர முடியுமான்னு கேட்டேன். அவர் படம் ஃபுல்லா நடிக்கல, ஆனா ஒரு நாள் நடிச்சு இந்த படத்தை இவ்வளவு பெருசா மெருகேத்தி, அது மட்டும் இல்லாம நான் ப்ரமோஷன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காருல்ல, அவரு தாங்க மிகப்பெரிய உதாரணம். ப்ரமோஷன் ஒரு படத்துக்கு எவ்வளவு முக்கியம், நான் வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சத்யராஜ் சார் வந்திருக்காருல்ல, இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் முன்னுதாரணமா இருக்கிற சத்யராஜ் சாருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் சார். அண்ட் விஜயானி சாருக்கு கண்டிப்பா எங்களோட இன்னும் நிறைய பயணங்கள் இருக்கு. நன்றி விஜயானி சார். உடனடிகளுக்கு நன்றி. ஒரு விழாவை இவ்வளவு சிறப்பித்த உங்களுக்கு எல்லாரும் நன்றி. அடுத்த கட்டம் வலைப்பிடிக்காத மத்திய பேசுவோம். அண்ட் நீங்களும் இந்த படத்தை மக்கள் மத்தியில கொண்டு செல்றதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருங்க. உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய ஆதரவையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இன்ஃபினிட்டி ஃபிலிம் சார்பில் என்னுடைய பார்ட்னர்ஸ் கமல் போரா, பிரதீப், பங்கஜ் போரா,
லலிதா எல்லோருமே உங்களுடைய ஆதரவு எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த டீமோட ஒரு குரூப் போட்டோ, மழை பிடிக்காத மனிதன் படத்தோட ஒரு டீம் குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். மில்டன் சார் எழுதின புத்தகங்கள் எல்லாருக்கும் கொடுக்க போறாங்க. சோ அதனால பிஆர்ஓ அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணுங்க. நான் கேபிள்